இப்படி நடந்துக்க உனக்கு வெக்கமா இல்ல? இந்த கெட்ட வழக்கம் உன்னை விட்டு என்னைக்குதான் போகணும்? மோகினி, கெட்ட பழக்கம் நீ சொல்ற, ஆனா வருஷக்கணக்கா என் மனசுல புதஞ்சு கிடக்கிற அத்தனை எண்ணங்களும் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியுது. அயோக்கியா! இத கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால என் அக்கா, அதான் உங்க அம்மா, உன்னை அனாதையா விட்டுட்டு இறந்துட்டாங்களே. அப்போ இந்த நாகப்பன் இல்லைன்னா உன் கதி என்ன ஆகிருக்கும்? அதையேதான் நானும் உனக்கு நினைவுபடுத்துறேன். எல்லாரையும் பறி கொடுத்துட்டு உன் ஆதரவுல வாழற என்ன காப்பாத்த வேண்டிய நீயே இப்படி முறை தவறி நடந்துக்கலாமா? உன் அழகுதான் என்னை இப்படி எல்லாம் நடக்க வைக்குது. இன்னைக்கு உன்னை நான் சொந்தமாக்கிக்க போறேன். எனக்கு உரிமையான பொருளை நான் அனுபவிக்காம விட மாட்டேன். கிட்ட நெருங்குன ஜாகிரதை. பாத்தியாயா, உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு நிம்மதியா இருக்க, நான் தானே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருந்தா அந்த நொண்டி பயலுக்கு இப்படி என்ன தொட்டு பேச தைரியம் வந்திருக்குமா? அக்கா, அழாதீங்க அக்கா. பொண்ணா பிறந்துட்டேனே, அதுவும் இந்த பொல்லாதவங்க கூட சேர்ந்துட்டேனே, எப்படி அழாம இருக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு அழுக வருது. முத்து, எனக்காக வருத்தப்பட நீ ஒருத்தனாவது இருக்கியே. ஆமா, அந்த நொண்டி ஏன் உங்க கூட சண்டை போடுறான்? உங்களை கண்டா அவனுக்கு பிடிக்காதா? என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் சண்டைய போடுறான். இந்த கெட்டவங்க கூட நாம ஏன் இருக்கணும்? வாங்க எங்கேயாவது போயிடலாம். அது முடியாதுப்பா. ஏன் பயமா இருக்கா? நம்ம வேகமா ஓடி போயிடலாம். அந்த நொண்டியால பிடிக்கவே முடியாது. போறதா இருந்தா நான் எப்பவோ போயிருப்பேனே. இனிமே இவர் போற அன்னைக்குத்தான் நானும் போக முடியும். யாருக்கா இவரு? நான் உனக்கு அக்கா இல்ல, இவர் தான் உனக்கு அத்தா. நல்லா இருக்காரே. உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் நல்லா தான் இருக்காரு. ஆனா உலகத்தார் கண்ணுக்கு அப்படி இல்லையே, முரட நல்லா தெரியறாரு. இப்ப இவர் எங்க இருக்காரு? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து விடுதலை ஆறாரு. சீக்கிரமா வந்துடுவாரு. மிஸ்டர் செல்வம், மாமியார் வீட்டுல இருந்து வெறுங்கையோட வந்திருக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீதான் வட்டி முதலுமா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். ஓகே? உன்னை தப்பா நம்பி இருக்கிறேன். அடா பாலா, ஆடா பாவீங்களா, எப்ப பார்த்தாலும் 10 ரூபாய் சரக்கும் 15 ரூபாய் சரக்குமாவே சாப்பிடுறீங்களாடா? இங்க வெள்ளை குதிரை சீமச்சாராயம் கொஞ்சோண்டு சாப்பிட்ட LIC பில்டிங் உயரத்துக்கு சொயின்னு தூக்கிருச்சு. இவனுக்கு மட்டும் எப்படா தினம் சிவசாராயம் கிடைக்குது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. டேய், அந்த சரக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு எப்படி வந்தாகணும்டா? அதுக்கு என்னடா வழி? டேய், நான் சொல்றேன்டா. அதுக்கு என்னடா பிளான்? பிளானா? சும்மா சொல்லக்கூடாதா? நல்லா பிடிக்கிறேன். இந்த புட்டியை கொடுத்துட்டு போப்பா. புட்டி? முதல்ல புட்டி கேப்ப.
கொஞ்சம் ஏறி இருந்தது, இப்ப போட்ட சண்டையில சுத்தமா இறங்கி போச்சு. நண்பரே, நீங்க மாத்திர சமயத்துல வந்து காப்பாத்துறேன்னா என் கதி என்ன ஆவறது? உனக்காக மட்டுமல்லடா, இதுக்காக வந்தா. அட்டை இது அதேதான். ஐயா என்னப்பா கொடுக்காம வந்துட்ட? பாப்பா டயத்துக்கு வந்திருக்கிறேன். இந்தா இதை வாங்கிட்டு போய் அப்படி ஓரமா உட்கார்ந்து குடி. நின்னு குடிச்சேன்னா தலை சுத்தி விழும்போது அடிபடும். போ. அதுல கொஞ்சம் ஊத்துவா. இதுலயா? முதல்ல இத குடிச்சு முடி, இருந்தா தர்றேன். மருந்து இல்ல, நீ ஏன் வருவேன் வருவேன். நானும் உனக்கு நிச்சயமாக தருவேன் தருவேன். நீ குடி நண்பரே. இத பாரு நண்பரே, நான் என் ஜமீன்தார் ஐயா கிட்ட பட்லரா வேலை பார்க்கிற வரைக்கும் எனக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது. டேய், ஜமீன் முறையத்தான் ஒழிச்சாச்சே, என்ன என்கிட்ட கதை விடுற? முறைய ஒழிச்சிருக்கலாம், ஆனா எங்க எஜமான்கிட்ட இருக்குதே கட்டி கட்டியா தங்கம், அது யாரும் ஒழிக்கிறது? தங்கமா? பின்ன இரும்பு பெட்டிக்குள்ள தங்கத்தை வைக்கா, பின்ன பித்தளைய வச்சா பூட்டுவான். நீ என்ன பண்ற? நேர குடி. ஏய், நீ நேரா மாடிப்படி ஏறி வலது இந்த கை பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியும்? நாம வந்த வழி தெரியும். ரொம்ப ரொம்ப புத்தாசமா பேசுறச்சு, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். வலது பக்கம் திரும்பினா அந்த அறை தெரியுது, அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது. சொல்லிட்டா சொல்லக்கூடாத விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டா தப்பு. நீ துஷ்டன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. நான் சொல்லக்கூடாது. எவடங்க நான் திருடுறதில்ல, இப்போ உனக்கு தெரியுமா? நிஜமாவா? என்னால நம்ப முடியல. எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இரு. அதுல அடிச்சா பிரயோஜனம் இல்ல. நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கிறது இந்த வெள்ளை குதிரை தான். அது மேல அடிச்சு சத்தியம் பண்ணும். இது மேல அடிச்சாச்சு. அடிச்சேன்னு தான் தெரியுது, அதான் சத்தம் கேக்குத. இப்ப நீ என்ன பண்ற? என்னை எழுப்பாம நேரா போற. தூங்கு, நான் வர்றேன். இவ்வளவு நேரமா எங்கயா சுத்திக்கிட்டு இருந்த? சொல்றேன் கோச்சுக்காது. இடிச்ச புலி மாதிரி நான் ஒருத்தி எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மோகினி வந்து அது என்ன மரியாதை ரொம்ப பலமா இருக்கு. செய்யறது செய்துட்டு வாயை பொத்திக்கிட்டு நின்னா போதுமா? அப்படியா விஷயம்? எடியா கையா வந்ததும் வராதுமா எங்கதான் இந்த இழவு கிடைக்குதோ? அமைதி அமைதி. மண்ணாங்கட்டி என்னதுன்னு கசாப்பு கடையில போய் கருணையை தேடுற மாதிரி இந்த இடத்துல வந்து அமைதியை தேடுறியே, உனக்கு மூளை இருக்கா? என்னையாது? அது ஒண்ணு இல்ல மோகினி. உட்டடு ஒண்ணு இல்ல. ஐயோ குட்டியா, முதல்ல இதை உடச்சதான் எனக்கு. ஐயோ அது ஒண்ணு பண்ணாத, என்கிட்ட குடுத்து கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் மோகினி, கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுத்துடு, எனக்கு கோபம் வரும். பரவாயில்ல, முடியாது. முடியாது முடியாது. குடு. விடியா குடு. விடியா குடு. விடியா கொடுத்துடு. முடியாது. குடு. முடியாது. குடு. கொடுக்க மாட்டேன். நான் அப்புறம் சொல்லறேன். இல்லாம நம்மால கண்ணு முடியாது. கொடுத்துடு. ஏய், விடியா. அக்கா கைய விடுறியா இல்ல உன் மண்டை உடைக்கட்டுமா? ஏய் அரணே, சின்ன மாஸ்டர் இப்பதான் நம்ம கூட்டத்துல சேர்ந்துக்கிறோம். கெல்போடு சேகர், என்ன வந்ததும் வராதமா மோகினி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தொழில் விஷயமா தனியா பேசணும். அப்படி மோகினி, என் கண்ணு இல்ல. கொடுத்துடு. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். வச்சுக்கோ. ஏன்க்கா கை ரொம்ப வலிக்குதா? என் மனசுல இருக்கிற வலிக்கு முன்னால இது ஒண்ணுமில்ல. அத அந்த மனுஷன் எப்பத்தான் புரிஞ்சுக்க போகுதோ, எப்பத்தான் திருந்த போகுதோ. மாஸ்டர், சீமச்சரக்கோட மகிமையே தனி. அதோட மகிமையும் தனிதான், வேலையும் தனிதான். இதுக்காக நீ எங்கிட்ட பற்றுகிற கடன் 3000 ஆச்சே.
அதை எப்பத்தான் திருப்பி தர போற? நான் எவ்வளவு நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் செல்வத்துக்கு 1 மணி நேரம் வேலை. அது அவ்வளவு சுலபம் இல்ல. இனியும் போலீஸ் உன்னால ஏமாத்த முடியாது. அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. பொறுங்க மாஸ்டர், நான் வரும்போதே ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னது? ஜமீன்தார் சிவானந்த பூபதி வீட்டுல கண்ணக்கோல் வைக்கணும். நடக்கக்கூடிய காரியமா சேகர்? அது பெரிய கோட்டையாச்சே. கோட்டைய கொள்ளை அடிச்சாதான் நாம குபேரனாக முடியும். மாஸ்டர், ஒரே ஒரு திருட்டு. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது, ஆனா ஆகாய கோட்டை ஆயிடக்கூடாது. நீங்க இருக்கும்போது மாஸ்டர் அது எப்படி ஆயிடும்? தொழில சொல்லிட்டேன். வழக்கம் போல திட்டத்தை தீட்ட வேண்டியது நீங்க, அதை செயல்படுத்த வேண்டியது நான். மாஸ்டர், இந்த மோகினிய எப்படி சமாதானப்படுத்துறதுங்கிறது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவளும் பல தடவை சொல்லிட்டா, என்னால குடிய மறக்க முடியல. சரி, என்ன நீ மறந்துடுன்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன். பாவம், அவளால என்ன மறக்க முடியல. இரு இரு மோகினி, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் சொன்னது நிஜம்தானே? உன்னால என்ன மறக்க முடியல. மோகினி, நீ ஏன் என்ன இழுத்துக்கிட்டு வந்த? உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். யாருக்கும் பயப்படாம சுதந்திரமா வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாய்யா, வெறும் கஞ்சி குடிச்சாலும் கௌரவத்தோட வாழணும். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும். நீ கொண்டு வரதை வச்சு நான் சிக்கனமா குடும்பம் நடத்தணும். சாப்பாட்டு வேளையில ஒரு சின்ன டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு நாம் பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடமா? இந்த வயசுலயா? அட அது இல்லையா, பின்ன எது? ஓஹோ, நீ அதை சொல்றியா? நம்ம பசங்களுக்கு. ஏமோகினி, இவ்வளவு ஆசையையும் மனசுல வச்சுக்கிட்டு உன்னால எப்படி ராத்திரில தனியா தூங்க முடிஞ்சது? நான் எங்க தனியா தூங்குனேன்? கண்ணை மூடினா போதும், நீதான் பக்கத்துல வந்துடுவியே. ராவெல்லாம் காதுல கதை சொல்லுவேன். கண்ணை முழிச்சு பார்த்தா காணாம போயிடுவேன். ஐயோ ஐயோ, எவ்வளவு ஆசை, எவ்வளவு ஆசை. என்ன இது? என்ன இது? என்ன இது? என்ன இது? ஊர் உலகத்துக்கு பழைய கேடி. இந்த உடல்ல வலு இருக்கிற வரைக்கும் தான் மத்தவங்க என்ன பார்த்து பயப்படுவாங்க. வயசாயிடுச்சுன்னா பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களே என்ன கவனிக்க மாட்டாங்க. சோத்துக்கு கூட வழி இல்லாம தெருவில் சுத்தணும். அந்த நிலைமை எனக்கு வரலாமா? கூடாது கூடாது. முதுமைங்கிற நோய் எனக்கு வரும்போது என்னை காப்பாற்ற போற மருந்தே இதுதானே. இந்த லட்சுமி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு மதிப்பு உண்டு. பணம் இருந்தா என் பணத்தை கூட சந்தன கட்டை அடுக்கி நெய்ய ஊத்தி எரிப்பாங்க. பத்திரமாயிரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். என்னை நீ கைவிட்டுடாத. என்ன வந்த? எதுக்கு வந்த?
ஏண்டா வருவியா Bye!